قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குரானிலே பல்வேறு வசனங்களிலே தான தர்மங்களை பற்றி, பிறருக்கு உதவுவதை பற்றி, பிறருடைய நலனை நாடுவதை பற்றியெல்லாம் வசனங்களை தொடர்ந்து பேசுகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், சமூகத்திலே ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார சமநிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இருப்பவர்கள் தங்களுடைய பணம் காசுகளை தர்மமாக தருகிற போதுதான் மற்றவர்களுடைய பொருளாதார தேவைகள் என்பது நிறைவுபடும். எனவே இஸ்லாம் தர்மங்களை ஊக்குவிக்கிறது. நீங்கள் ஒன்று கொடுத்தால் அந்த ஒன்றுக்கு பகரமாக அல்லாஹ் 70 தருவான் என்று திருக்குரானுடைய வசனங்கள். ஒரு வித்தைத்தான் நீங்கள் பூமியிலே ஊண்டுகிறீர்கள், ஆனால் அது 7 கதிர்களாக, ஒவ்வொரு கதிர்களிலே 100 தானியங்களை கொண்டதாக, ஒன்றுக்கு அது 700ஆக மாறுகிறதல்லவா? அதுபோல நீங்கள் தருகிற அந்த தர்மங்களில் அல்லாஹு தஆலா அபரிதமான நன்மைகளை உங்களுக்கு தருவான் என்று திருக்குரானிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான். லைசல் பிர்ரு அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்ரல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கையோ மேற்கையோ நீங்கள் அமர்ந்து இருப்பது மட்டும்தான் நன்மை என்று நினைக்காதீர்கள். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகின்றான். லைசல் பிர்ரு அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்ரல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ரு என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன? அல்லாஹ் அதில் சொல்லுகின்றான், நீங்கள் ஏழைகளை, யதீம்களை, மிஸ்கீன்களை ஆதரிப்பது, இல்லாதவர்களுக்கு தருவது என்றெல்லாம் தர்மங்களுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் இதை உங்களிடத்திலிருந்து விரும்புகிறான் என்று குறிப்பிடுகிறது. அப்போ வணக்க வழிபாடுகளில் உடல் சார்ந்த வணக்கம் இருப்பதை போல பொருள் சார்ந்த வணக்கங்களுக்கு இஸ்லாம் கூடுதல் முக்கியத்துவம் தருவதை திருக்குர்ஆனுடைய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதில் தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒரு அம்மா 2 பிள்ளைகளோடு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், என்னிடம் இருந்தது ஒரே ஒரு பேரிச்சம்பழம், வந்திருப்பதோ 3 பேர். நான் அந்த ஒரு பழத்தை தர்மமாக கொடுத்தேன். அந்த 3 பேருமே பசியாகத்தான் இருந்தார்கள், பசியோடு தான் இருந்தார்கள். அந்த தாய் அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுவார் என்றெல்லாம் நான் யோசித்த போது, அந்த பிள்ளை 2ஆக பிரித்து 2 குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு தான் பசியாக நடந்து போனதை பார்த்தேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னபோது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிஷிக்கி தமரா, ஒரு பேரித்தம்பழத்தின் பாதியை கொண்டாவது நீ நரகத்திலிருந்து உன்னை காத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நரகத்திலிருந்து தடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு பொருளாக இந்த தர்மம் இருக்கிறது. ஏன் இதையெல்லாம் இஸ்லாம் இவ்வளவு தர்மத்தை ஊக்குவிக்கிறது, அதை ஆர்வப்படுத்துகிறது என்று சொன்னால், சமூகத்தில் இந்த மக்கள் உதவப்பட வேண்டும், பொருளாதாரத்தில் அவர்களுக்கு சமநிலை தரப்பட வேண்டும். வறுமை மிகைக்கிற போது காதல் ஃபக்கூர் யகாது குஃப்ரா, அது இறை நிராகரிப்புக்கே கொண்டு போய் கூட விட்டுவிடும். வறுமை அதிகரிக்கின்ற போது ஒரு மனிதனுடைய சிந்தனை சீரிய அமைப்பில் இருக்காது. வயிற்றுக்கே பிரச்சனை என்கின்ற போது அந்த மனிதனிடத்தில் நீங்கள் என்ன பெரிய அளவிற்கு நற்குணத்தையோ இன்ன பிற விஷயங்களை எதிர்பார்க்க முடியும்? ஏப்பா திருடிட்ட, வயிற்றுக்குள்ள திருடிட்டேன் என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். ஏன்பா பொய் சொன்ன, இந்த பொருளாதார பிரச்சனைக்காக வேண்டி இப்படி நடந்தது, ஏன் பொய் சாட்சி சொன்னாய், பல்வேறு குற்ற பின்னணிகளுக்கு பின்னணியில் வறுமை இருப்பதை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பெரிய தவறை சொன்னார்கள். வறுமை சில நேரங்களில் இறைவனை நிராகரிப்பின் பக்கம் கூட கொண்டு போய் சேர்த்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். எனவேதான் இஸ்லாம் அந்த வறுமையை ஒழிப்பதற்கு பாடுபட்டது. வறுமையை எப்படியெல்லாம் இந்த பூமியிலிருந்து போக்கலாம் என்று சொன்ன போது பைத்துல் மால் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தது.
பொதுவாக எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சொத்து என்று இருக்குமானால் அதிலிருந்து மக்களுக்கு எப்போதும் தந்து கொண்டிருக்கலாம். தனிநபர்கள் தர்மம் ஒன்று இருக்கிறது. பைத்துல் மால் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொருளாதார நிவர்த்திக்கு இஸ்லாம் பாடுபட்டது. அல்லாஹ்வுடைய சொத்துன்னு கொஞ்சம் இருக்க வேண்டும் என்று விரும்பியது. எனவேதான் வக்ஃபுகள் உருவானது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொத்து, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. கைபரில் கொஞ்சம் சொத்து இருந்துச்சு. அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹ், அவருடைய மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹ், அவருடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹ், இவங்கெல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல வந்தார்கள். ஒரு மனிதர் இவ்வுலகத்திலிருந்து மறைந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுக்கு தரப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு நாங்கள் தான். எனவே ஹைபரில் இருக்கிற அந்த பேரித்தம்பழ தோட்டம் பெருமானாருக்காக இருந்த இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுக்கு தான் வாரிசாக வரணும்னு கேட்டாங்க. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், உலகத்தில் எந்த மனிதன் மரணமானாலும் அதற்கு வாரிசு உண்டு, போகும். வாரிசு அவர்களுக்கு சொத்து போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஒரு நபிக்கு பிறகு அந்த உம்மத்தே வாரிசு, அந்த சமுதாயமே அவர்களுடைய வாரிசு தான். எனவே உங்களுக்கு அந்த வாரிசு சொத்து என்று தர முடியாது என்று குறிப்பிட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொத்து பங்கு பிரிக்கப்படவில்லை, அது பைத்துல் மாலிலே சேர்க்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கே, இந்த உம்மத்திற்கு நபி என்று சொன்னால் அந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் பெருமானாருக்கு இருக்கும். பெருமானார் காலத்துக்கு பிறகு இந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெருமானாருடைய சொத்து என்பது அது வாரிசுகளாக, வராசத்தாக ஆகிவிடுகிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும், எந்த அளவிற்கு இஸ்லாம் இந்த சமூகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக வேண்டி சிந்தனையை கொண்டிருக்கிறது என்று யோசிக்கணும். ஒரு மன்னர் சொன்னார் தன் மனைவியை பார்த்து, ஒரு பிரச்சனை விட்டது, என் ஆட்சி பரப்பில் நீ எந்த இடத்திலும் நாளை இருக்கக்கூடாது, காலை விடுகிற போது என் ஆட்சி பரப்பில் எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பிரச்சனை முற்றி போன போது அந்த அம்மா போய் என்ன செய்யறதுன்னு தெரியல. எவ்வளோ தூரம் ஓடனாலும் ஆட்சி பெரிய அளவுக்கு இருக்கிறது, எங்கே போய் நாம் நிற்பது? அப்படி நீ என் பரப்பை விட்டு தாண்டாவிட்டால் நீ தலாக் ஆயிடுவேன்னு ஒரு கொடுத்துட்டார். அப்போது அங்கே இருந்த இமாம் சொன்னார், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுடைய பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் போய் உட்காந்துருக்கேன். பள்ளிவாசலில் உட்காந்துட்டிங்கன்னா அவருடைய ஆட்சிக்கு கீழே நீங்கள் வரமாட்டீங்க. அவருடைய ஆட்சிக்கு கீழே உள்ள ஒரு பள்ளிவாசல்கள் இருக்கலாம், ஆனால் பள்ளிவாசல் என்பது வக்ஃபு, அது அல்லாஹ்வுடைய பூமி, அது அந்த மன்னருக்கான பூமி கிடையாது. எவ்வளவு பெரிய இடத்தை ஆண்டாலும் அது அல்லாஹ்வுடைய சொத்து என்று அவர் பதில் சொன்னார். வக்ஃபு என்பது அப்படிப்பட்டது. அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பூமி, ஒரு நிலம், ஒரு சொத்து, அதில் வருகிற வருமானம் யாருக்குரியது? ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உரியது. இதுதான் வக்ஃபுனுடைய திட்டம். தனி நபருக்கான சொத்துகளாக இருப்பதை விட அல்லாஹுக்குள் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கிற வருமானங்கள் அல்லாஹ் நாடிய விதத்தில், அந்த கொடுத்தவர் நாடிய விதத்தில் அது தர்மங்களாக அல்லாஹ்விற்காக போய் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற தூர நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டவை தான் இந்த வக்ஃபு சொத்துகள். நபிகள் பெருமானாருக்கு இந்த வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க பிரியப்படுவதை தர்மம் செய்யாதவரை, நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்யாதவரை நீங்கள் முழுமை பெற முடியாது என்கின்ற இந்த வசனம் வந்தபோது ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில தோட்டங்கள் இருக்கிறது, அதில் இருக்கிற தோட்டங்களில் பைரஹா என்ற தோட்டம் ரொம்ப விருப்பமானது, 600 மரங்களை கொண்ட அந்த அழகிய தோட்டம். ரசூலுல்லாஹ் பல நேரங்களில் அந்த தோட்டத்தில் இளைப்பாறுவதற்காக வேண்டி சொல்லுவார்கள். அந்த வசனம் இறங்கிய உடனே பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கார். இந்த வசனம் இறங்குகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். லன் தனாலுல் பிர்ர, நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ அந்த பொருளை அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துடணும், அல்லாஹ்வுக்காண்டி வக்ஃபு செஞ்சிடணும். அப்படி செய்யாதவரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு வசனம் வருது. யோசித்து பாருங்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், 200 மரங்களை கொண்ட பைரஹா எனக்கு ரொம்ப பிரியம், அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்து விட்டுட்டு போறார். அந்த பைரஹா தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கிறது. தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த தோட்டத்தையும் இந்த தோட்டத்தின் பகுதிகளையும் அல்லாஹ்வுக்கான நான் வக்ஃப் செஞ்சுட்டேன், நீங்க வெளியே வந்துருங்க என்று மனைவியை கூப்பிடுகிறார். பள்ளியாசல் தொழுதானே போனீங்க, போயிட்டு வரும்போது எதையாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஜாமான வாங்கிட்டு வருவீங்க, இருக்கிறத வித்து போட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களே என்றெல்லாம் அந்த பெண் கேட்கவில்லை. சொன்னார், ரபிஹத தல்ஹா அவர்களே, நீங்கள் சிறந்த லாபத்தை அடைந்து விட்டீர்கள், உயர்ந்த பேற்றை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் உலகத்தில் எவ்வளவு லாபங்களை அடையலாம், இந்த உலகத்தின் ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு, உலகத்தின் ஒரு சொத்தை கொடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மாளிகையும் சொர்க்கத்தையும் பெறுவதுதான் உயர்ந்த லாபம் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் என்ற வரலாறை படிக்கின்ற போது எந்த அளவிற்கு சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த சிந்தனை, சமூக அக்கறை, சமூகம் உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தோட்டம், இந்த எண்ணங்களில் தான் இந்த சதக்கா, ஜக்காத்து, ஹிபத்து, வக்ஃபு இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதை ஏதோ ஒரு நபருக்கு தருகிற நாம் சில்லறை காசுகளாக பார்ப்பதல்ல. இந்த சமூக மேம்பாட்டிற்காக வேண்டி எதை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையோட்டம் தான் இந்த தான தர்மங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தது. அது நிலையாக இந்த சமூகம் எல்லா காலகட்டத்திலும் கியாமத்து வரை இந்த சமூகம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பேரிலே சொத்துகள் சேர்க்கப்பட்டு அவைகள் சமுதாயத்திற்கு எல்லா காலத்திலும் பயனளிக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் வக்ஃபு. அல்லாஹு தாலா அந்த வக்ஃபு என்கின்ற சிந்தனையை இனி இருக்கிற காலங்களில் நாம் அதை மேம்படுத்துவதற்கும் அதை முறையாய் பயன்படுத்துகின்ற நல்ல சூழ்நிலைகளையும் இந்த நாட்டில் அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானார். சுப்ஹானல்லாஹ்.